நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 11 வரைக்கும் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசியில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இது அவருடைய மூல திரிகோண வீடு. இது நாள் வரைக்கும் 12ஆம் இடத்துல சனி இருந்தார். இப்போ ஜென்மத்தில் வந்துட்டார். இந்த கும்ப ராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஜென்ம சனி அப்படின்னு சொன்னாலே நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன்னா சனி இருக்கிற இடம் அப்படி. ரெண்டாவது பார்வை பலம் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார், 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்படி சனி பகவானுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணணும். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருக்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இந்த கும்பராசி அன்பர்கள் உழைப்பை நம்புபவர்கள். அதனால் இந்த சனி பகவான் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார். எந்த ஒரு அதிகபட்சமான ஒரு தீய பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறார். என்னங்க, குடும்பஸ்தானத்தில் குரு இருந்தால் நல்ல சம்பாத்தியம் இருந்தது, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருந்தது. இப்போ 3ஆம் இடம் போயிட்டார அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம். 3ஆம் இடத்துக்கு சென்றாலும் அங்கிருந்து பார்வை உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்த்தால் சிறப்பு தானே. பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம், தொழிலில் நல்ல சம்பாத்தியம், உத்தியோகத்தில் நிம்மதியான ஒரு போக்கு, பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஆனால் 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் என்ன, நிறையவே சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கு நிச்சயமாக தேவைப்படுது. மேலாமணிக்காக வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடும். பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் கட்டாயம் இந்த வாரம் இருக்கிறது. அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் இளைய சகோதரிகள் கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. இப்போ குரு அங்கே இருக்கிறதால அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைகள் இருப்பவர்களுக்கு இன்னும் சிறப்பாக தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. மற்றபடி 4ஆம் இடம் சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நிலை. 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் பாதியில் போய் நின்று செலவு வைக்கும். மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இருந்த போதிலும் இந்த ராசி அன்பர்கள் சனியனுடைய ஆதிக்கம் இருப்பதால் இந்த சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போ சின்ன தொழிலாளர்கள்லேருந்து பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் வரைக்கும்
ரொம்ப வேலை வாய்ப்புகள் சந்தோஷமாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். 7ஆம் இடம் குரு பார்வை. திருமண வயதில் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. அது பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடிய கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக இயங்கக்கூடிய அமைப்பு. ஏன் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. இப்போ 9ஆம் வீட்டை குரு பார்த்தால் உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ இல்லை தொழிலுக்காகவோ நீங்கள் வெளிநாடு சென்றால் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். அல்லது ஆன்மீக பயணமாக வெளிநாடு சென்று வந்தாலும் கூட ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். மற்றபடி தொழில் உத்தியோகம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல். 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது, தொடாததெல்லாம் துலங்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சந்தோஷமான ஒரு வாரம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், வாழ்க்கை சிறப்பாக செல்லும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.